இந்த டப்பா வண்டி வச்சுக்க அந்த குடுத்துட்டு ரெடி பண்ண எப்படி ரெடி பண்ண முடியும்? நீ தானே வாங்கின, நான் தான் வேணாம்னு சொன்னேன். அது என்னமோ காத்து தான், இதெல்லாம் காசு கிடைக்கணும் வாங்கினேன். நீ வேற ரெடி பண்ணி தரேன்ட்டு அந்த ஆளு வருவான் இன்னும் கொஞ்ச நேரத்துல. வட்டம் தூக்கமா சொல்லிடலாம், இதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுப்பா. பிரதர், கார் பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போட முடியுமா? அசால்ட் என்ன காரு? பி காரு. பாய முறா, எப்ப கலாய்க்குதானே தெரியாது இவருக்கு. நீ சொல்லுப்பா என்ன காரு? 4 டயர் இருக்குமாண்ணா அந்த காரு? பாத்தியா ஆள் டிப் டாப்பா இருக்கிற, நீயும் கலாய்க்கிற. இல்லண்ணா, ஹோண்டாய் காருண்ணா. அது வேலைப்பாடு அதிகமாச்சுப்பா. அது டயர்ல பஞ்சர் ஆச்சுன்னா 1 4 ஆயிடுமே. ஏனோ ஒரு இடத்துல பஞ்சர் ஆனா ஒரு பஞ்சர் தானே, அது எப்படி 4 பஞ்சர் ஆகும்? டியூப் கிடையாதுண்ணா, டியூப்லெஸ் டயர்னா அது. நம்ம கிட்ட போய் டியூப் இல்லாத டயர்னு சொல்றான். டியூப் இல்லாத டயர் எங்கேயா வந்துக்குதா? ஐயா, இதுங்க அப்டேட் ஆகாத பீஸா? ஏம்பா, உலகத்துல டியூப் இல்லாத வண்டியே ஓடாது, என்ன நினைச்சுக்கிற நீ? ஏனோ டியூப் இல்லாத டயர் தானே இப்ப வருது, என்னண்ணா நீ அது கூட தெரியாத இருக்கா? ஏன்பா இந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வேற கல்ல போய் போட்டுக்கு போ. எனக்கு ஒண்ணும் தெரியாதா? என்னடா பேசுறீங்க? அந்த ஆள் தான் டியூப் இல்லாத டயர்ன்றான். டியூப் இல்லன்னா டியூப் இல்லன்னு தான் சொல்லுவாங்க, முன்ன பின்ன பஞ்சர் போட்டுருந்தா தானே தெரியும். ஐயா, இது புதுசா ரொம்ப பழசு. டியூப் இல்லாத டயரை பத்தி தெரியாதுங்களே. நான் வேளாங்கன்னா இப்ப போட்டுக்கிறேன். என்னடா இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாது பேசுறானா? டியூப் இல்லாத டயர் சொல்லிட்டு போறான். அந்த ஆளுக்கு அதே ஊடு, இந்த வண்டி சொந்தக்கார வராம பேர் மூக்க போட்டுன்னு. வட்ட அந்த பொட்டல முக்கான் வண்டியை பொட்டலம் கடிச்சிக்க சொல்றேன். வண்டி பக்காவா இருக்கும், முடிக்கணும் 150 கிலோமீட்டர் தொலை போவோம். என்ன 150 கிலோமீட்டர் போமா? இந்த வண்டியா? இந்த வண்டியா ரெடி ஆச்சா? என்ன ரெடி ஆச்சா? கைய வச்சா பல கொட்டுது. இதுவா 180ல போவோம். போவோம், நான் ரெடி பண்ணி தர சொல்றேன். யோ கோரமுக்கா, இதெல்லாம் ரெடி பண்ணி தர முடியாது. போய் பொட்டலம் கட்டி காயிலங்கள்ல போடு. நல்ல மெக்கானிக் அது மாதிரி பேசுற. யோ எதனா நவுத்துற மாதிரி இருக்கணும், நவுத்து கூட முடியலையா? இந்த வண்டி எப்படிப்பா 150ல போவோம்? நான் போய் என் ஆள் கூட ஆளுன்றான். நாராம் குறுக்கு ஆள் இருக்கான். சின்ன வயசுல இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி பட்டி கட்டி பார்த்து அவன் ரெடி பண்ணி கொடுப்பா. என்ன ரெடி பண்ணி கொடுப்பா? எனக்கு இந்த வண்டி வேண்டாம். வேணானா காசை கொடு. யோ வண்டி ஒண்ணுக்கு உதவாதுன்ற, காசு கொடுன்ற. எதுவுமே கையில போடுங்க. யோ நான் எல்லாரும் ஏமாத்தி கிடக்குறா, வண்டி தூக்கின்னு போயா. இந்த ஆளை நம்பி வந்தேன் பாருங்க. வேற ஏதாவது வண்டி இருக்கா? வேற ஏதாவது வண்டியா? இந்த வண்டிக்கு இது குத்துலாமா? வண்டிக்கு சொந்தக்காரன் வந்தானா கழுத்து மேல அடிப்பான். ஏன்னா சொல்லி சமாளிச்சிடலாம், பார்க்கிங் தானே விட்டு போய்க்கிறாங்க. சொல்லுங்க, ஏதாவது வண்டி இருக்கா? அதுவும் அந்த வண்டிக்கு இது வாங்கிக்கலையா? நல்லா தான் இருக்கு. வா, வண்டி வாங்கினா காசு பிடிச்சி அமைச்சுவேன். யோ என்னத்துக்கு அந்த ஆளை கைத்து பிடிக்கிறேன்? என் வண்டி வாங்கணும், உன் வண்டி வாங்கலாம். யோ அதுக்காக கழுத்தை பிடிப்பியா? பிடிக்கிறது மட்டும் இல்ல, கடிப்பேன். ஏமா கல்யாணம் சண்டை போட்டுக்காதீங்க. டேய் உங்க வண்டியில ஒன்னில போடா. உன்னை வந்து கவனிக்கிறேன், வாடா. நோ இது மாதிரி ஆளு வந்தா எங்க இருந்து போய்கிடுது? ஒண்ணுமே புரியலடா. வாடகை கட்டணும், டிவி எல்லாம் கட்டணும், என்னன்னு தெரியலையே. உன் பொண்டாட்டி ஒத்துனோ? ஐயோ ராட்சசி வராளா? சரி இதாவது நோண்டி கிடக்கலாம். இது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சார். செம்ம வியாபாரம், பிச்சு உதறோம். அப்படியாமா? வா மங்களம், யாரு இவரா? வெயில் காலம் வந்துருச்சுலங்க, வீட்டுல ஏசி வேணும்ல. ஆமா, என்ன இவரு எதனா தானமா தராரா நம்மளுக்கு? முண்டை கலப்ப தானமாவா தருவாங்க? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க போறோம். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க போறியா? இங்க வேலை கொட்டி கீக்குதே. ஏற்கனவே டிவி வாங்கிட்டேன், பிரிட்ஜ் வாங்கிட்டேன், இப்ப ஏசி ஒரு கேடா? சார் நீங்க மாசம் 3000 ரூபாய் கொடுத்தா போதும் சார். மாசம் 3000 கொடுக்கணும், 30 மாசம் கொடுக்க சொல்லுவேன், அதானே? 30 மாசம் கொடுக்க தேவையில்ல சார், 20 மாசம் கொடுத்தா போதும். பாரு நம்மளுக்காக எவ்வளவு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கையா. அதான் எனக்கு தெரியாது, எனக்கு ஏசி வேணும். உங்க அம்மா வீட்டுல போய் வாங்கினா போ, நான்லாம் வாங்கி தர முடியாது. ஐயோ ஏசி இல்லாம இருக்க முடியல, வேகாடா இருக்குது. கெஞ்சி கேக்குறாங்க, மனசாட்சி எல்லாம் பண்றீங்களே, இதுக்கு பேர் தான் கொடுமையா? என்னப்பா கொடுமைப்படுத்துறாங்க? நீ ஏசி தீக்காந்து போட்டுருவேன். ஏற்கனவே 1500 ரூபா வச்சு கரண்ட் பில்ல, இப்ப 8000 வரும். இதெல்லாம் யாரு கட்டுறது? ஏங்க எல்லார் வீட்டுல தான் வாங்குறாங்க, இதெல்லாமா பேசிட்டு இருப்பீங்க? சரிப்பா இந்த வண்டி எடுத்துக்கோ, ஏசி தீக்காந்து போட்டுறியா? இந்த வண்டியை வச்சு நான் ஏசி தூக்கி வந்து போடணுமா? அட போயா, இந்த அம்மா நம்பி வந்தேன் பார். சார் சார் சார், வாயா வீட்டுல உனக்கு சோத்துல வெஸ்ட கலந்து வச்சிடுறேன். நான் இனிமே சோறே தூக்க மாட்டேன் வீட்டுல. அக்கா கேக்கத்தான் வாங்கி கொடுக்கலாம், நீ வாங்கி கொடுக்க மாட்டே. யாருன்னா வச்சு நீக்கிறேனா? டேய் என்னடா பேசுற? எனக்கு நவ சந்தேகமா இருக்குது, அதனால தான் கேட்டேன். இது வரை பாக்கலாம் இந்த ஆளு. நீ வீட்டு கடை உன பாத்துக்கிறேன். ஏதோ உனக்கு கோத்து விட்டேன், சந்தோஷமா உனக்கு? அவங்க பேர் கஸ்டமர் வராங்க. வா தெரிஞ்சு கடை சொல்லி விடுறேன். இவனா வரான், இவனா கஸ்டமரா? நான் திரும்பி ரெண்டு பதில் சொல்றேன். அதெல்லாம் உடுப்பா, என் தம்பி பையன் இவனை வேலைக்கு சேர்த்துக்கோ. நானே வேலை இல்லாம காத்து அடிக்கிறேன், இவர் வேலைக்கு சேர்த்துக்கணுமா? என்னடா பண்ற? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. என்னடா ஒரு தடவை 100 தடவை நீங்கிறா?
என்னெல்லாம் பார்த்தா தெரியாது, பார்க்க தான் தெரியும். என்ன லூசுங்களை அப்படியே குத்துக்கத்து வச்சுக்கிறான் மண்டியா? டேய் என்னடா இவன் என்னென்ன பேசிக்கிறான்? அவனுக்கு நடிப்புல ஆர்வம் அதிகம். ஓ அதனால தான் ரஜினி ஸ்டைல்லாம் பண்றியா? ரஜினி ஸ்டைல் பழசு, இது என்னோட ஸ்டைல் புதுசு. இங்க பாரு ஊராக்குது. இன்னும் 10 மாசம் இருந்தா கூட என்ன மரம்னு சொல்லிட்டு உங்க 2 பேரும் டிக்கெட்டுக்குன்னு குத்திடுவேன். போங்கடா. லாஸ்டா சொல்றேன் பாரு, என்னுடைய அடமொழி பேர் கேளு. என்ன அடமொழி பேரு? சூப்பர் ஸ்டார் கேள்விப்பட்டிருப்ப, பவர் ஸ்டார் கேள்விப்பட்டிருப்ப. நான் வந்து ட்வின் ஸ்டார். அப்படியே மெனி பூச்சி போட்டுருவேன் போயா. ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். வா பெரியப்பா போலாம். வயசானா பையன் வாங்கிட்டு இறுதி சொத்துல எழுதி வாங்கிடலாம். சொத்து வச்சுக்கிறானா? ஐயோ உனக்கு அச்சிச்சு ஜாக் பாட்டு. சித்தப்பா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சித்தப்பா. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கலாம் சித்தப்பா. என்னடா பேசி தீர்த்துக்கலாம்? இந்த ஆள் அடிச்சு தூக்கிட்டு அந்த இடத்துல இந்த ஆள் இருப்ப. ஏம்பா அதெல்லாம் வேலைக்கு ஆகாத. நீ கிளம்புங்க, எனக்கு 1000 வேலை இருக்குது. பயந்தாங்கோலி உங்க சித்தப்பா. நான் பயந்தாங்கோலியாவே இருக்கிறேன். போங்கடா எப்பா, என் வேலையை என்ன பார்க்க விடுங்க. வாடா இவனை வச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒப்பனை தூக்கத்துக்கு பார்க்கலாம். சரிதான் மாப்பிள. உள்ளே இவ்வளவு விஷமாக்குது பாரு. அவங்க அப்பா அதுக்கு மேல விஷம். சரி தூக்கு இந்த வண்டி காயில போட்டு செலவு பார்க்கலாம்.